வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதாகமத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதை குறித்த நமது வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இன்றைய வேத பாட வகுப்பு நமக்கு உதவி செய்ய இருக்கிறது. கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளப் போகிற வேத பாடத்தின் மையப்பொருள் வேத புத்தகத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். வேதத்தில் 66 புத்தகங்கள் உள்ளன. அவற்றில் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலும் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இடம்பெறுகின்றன. வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்றும் வேதத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ள 3 படிகள் உண்டு. முதல் படி கவனம் செலுத்துதல், 2ஆம் படி பொருள் கூறுதல், 3ஆம் படி நடைமுறைப்படுத்துதல். வேதத்தின் ஒரு அதிகாரத்தையோ ஒரு வசனத்தையோ நாம் கவனித்து படிக்கும்போது என்ன கூறுகிறது என்ற கேள்வி கேட்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பொருள் விளங்குவதற்காக எனக்கு என்ன கூறுகிறது என்ற கேள்வியும் இதன் பொருள் என்ன என்ற கேள்வியும் கேட்க வேண்டும். அது என்ன கூறுகிறது என்ற கேள்வி அதிக முக்கியம். நாம் இந்த நிகழ்ச்சி மூலம் வேத பண்டிதர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக விளக்குவதுதான் இந்த வேத பாடசாலையின் முக்கிய நோக்கமாகும். நீங்கள் படிக்கும் செய்தியின் நடைமுறை பகுதிக்கு வரும்போது நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய சில கேள்விகள் உள்ளன. இதில் நாம் பின்பற்ற வேண்டிய முன்மாதிரி இருக்கிறதா? என்னை விழிப்படை செய்கிற காரியம் இருக்கிறதா? கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறதா? நான் உதிரை தள்ள வேண்டிய பாவங்கள் ஏதாவது என்னில் இருக்கிறதா? இந்த பகுதியில் இயேசுவை அல்லது தேவனை பற்றி புலப்படப் போகிறதா? என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி புதிய உண்மை ஏதாவது இருக்கிறதா? எனக்கு சவால் விடும் வார்த்தை, புதிய வெளிப்பாடு தரும் வார்த்தை உண்டா? எனக்கு ஆறுதல் அளித்து என்னை தைரியப்படுத்தும் வார்த்தைகள் உண்டா? என்னால் விடை காண முடியாத கேள்விகள் உள்ளனவா? இந்த பகுதியோடு இணைந்த வேறு ஏதாவது பகுதிகள் உள்ளனவா என்று கேட்டு பார்க்க வேண்டும். கேள்விகள் உங்கள் அனுதின வாழ்க்கையில் நீங்கள் வேத வசனங்களை நடைமுறையில் கொண்டு வர அதிகம் உதவும். நம் வேத பாடசாலை நிகழ்ச்சி வேதத்தை கற்றுக்கொள்ள கூறும் ஒரு சில சட்டங்களையும் வழிகாட்டிகளையும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாசிக்கும் ஒரு பகுதியில் ஒரு பொருள் விளக்கம் கிடைத்தால் கூட நடைமுறை வாழ்க்கையில் அநேக பகுதியில் அது பயன் தரலாம். ஆதலால் பொருள் விளக்கமும் நடைமுறைப்படுத்துதலும் வேறு வேறு ஆகும். நாம் வாசிக்கும் பகுதியிலிருந்து நமக்கு ஒரே ஒரு விளக்கம் கிடைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை அநேக வழியில் செயல்முறையில் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். வேத புத்தகம் கிறிஸ்துவை பற்றி கூறுவதனால் ஒவ்வொரு பகுதியையும் அதில் கிறிஸ்துவை பற்றி என்ன கூறுகிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அதில் திருஷ்டாந்தங்களையும் எச்சரிப்புகளையும் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் முதல் 17 புத்தகங்களும் சரித்திரங்கள் அடங்கிய புத்தகங்கள். ஆதலால் இவைகளை படிக்கும்போது திருஷ்டாந்தங்களையும் எச்சரிப்புகளையும் தேடி பிடித்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதையும் நாம் சட்டமாக்கி கொள்ள வேண்டும். மற்றொரு வழிகாட்டி வேதத்தில் வரும் ஞான அர்த்தமுள்ள எடுத்துக்காட்டுகளாகும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று கூறி, இவை
ஞான அர்த்தமுள்ளவைகள் என்று கூறுகிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தது உண்மை. பவுல் இதை ஞான அர்த்தமுள்ள உவமையாகவும் இருக்கின்றன என்று கூறுகிறார். திருஷ்டாந்தம் என்ற சொல்லின் மூலப்பதம் அச்சு வார்ப்பது போல என்று அர்த்தம். அச்சு வார்ப்பது போல அவர்களுக்கு சம்பவித்தவைகள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஆகையால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திருஷ்டாந்தங்களையும் எச்சரிப்புகளையும் உவமைகளையும் தேட வேண்டும். வேதத்தை கற்பதற்கு அடுத்த விதிமுறை, வேதத்தை நாம் கற்க வரும்போது இந்த பகுதியின் பொருள் இதுதான் என்ற எண்ணத்தோடு வரக்கூடாது. பல முறை வாசித்த பகுதிக்கு தேவன் புதிய அர்த்தத்தை கொடுக்க முடியும். நாம் முன் வரையறுக்கப்பட்ட எண்ணத்தோடு வந்தால் தேவன் வசனத்தின் மூலம் பேச முடியாது. திறந்த மனதுடன் புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனதுடன் வர வேண்டும். அடுத்த விதிமுறை, நாம் மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பவராயிருந்தால் முதலாவது கற்றுக் கொடுக்கப் போகிற வசனத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, தேவன் தம் வார்த்தையின் மூலமாக எப்பொழுது பேசுவார் என மனதில் கொள்ள வேண்டும். ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கும்படி பயபக்தியுடன் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வேத அறிவை வளர்த்து கொள்ள அல்ல, தேவன் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக நாம் வேதத்தை படிப்பதற்கு முன்பு இன்று எனக்காக வைத்திருக்கும் சத்தியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரல வேண்டும் என ஜெபிப்பது அவசியம். புரிந்து கொள்ள முடியாத பகுதிகள் வேதத்தில் உண்டு. நாம் அதை தாழ்மையுடன் ஒத்துக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பேதுரு இதைத்தான் கூறுகிறார். நமக்கு புரியாத பகுதிகளை குறித்து அதிக வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. எவற்றை தேவன் புரிய வைத்திருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இதை மிகவும் தெளிவாக கூறுகிறது. மறைவானது நமது தேவனாகிய கர்த்தருக்குரியது. வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் செய்யும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு போதகரிடம் வேதத்தில் அநேக வசனங்கள் புரியவில்லை, ஆதலால் எனக்கு வேத புத்தகம் பிடிக்காது என்றார். அதற்கு போதகர், வேத புத்தகத்தில் எனக்கு புரியாத வசனம் ஒன்றும் என்னை தொந்தரவுப்படுத்தவில்லை. ஆனால் வசனத்தை எப்போது புரிந்து கொள்கிறேனோ அது முதல் அது என்னை தொந்தரவு செய்கிறது என்று கூறினார். மறைப்பொருள் தேவனுக்குரியவைகள் என்று நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் மறக்கக்கூடாத சட்டம் என்னவெனில், வேத வசனங்கள் ஒன்றும் ஒரு காலம் வெளியே தனியாக எடுத்து பொருள் விளக்கம் செய்யப்படக்கூடாது. அதை 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராது என்று கூறுகிறது. வேத புத்தகத்துக்கு சரியான விளக்க உரை வேத புத்தகமே. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பற்றி கூறும்போது அதுதான் அதற்கு சரியான விளக்க உரை. நாம் வேத புத்தகத்திற்கு அறிவை வளர்த்து கொள்ள அல்ல, வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை தேட வேண்டும். ஆதலால் வேத அறிவு நம் சிறந்த குணம் அல்ல, அந்த அறிவை நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதால் சிறந்த குணம் நம்மில் வளர்கிறது. இன்றைய சமுதாயத்தில் அறிவே சிறந்தது என்று கூறப்படுகிறது. அதாவது அதிகம் தெரிந்தவன் சிறந்தவன் என்று கருதப்படுகிறான். ஆனால் அறிவு சிறந்த பண்பல்ல. வேத அறிவும் பாராட்டத்தக்க ஒன்றல்ல. அறிவை, விசேஷமாக வேத அறிவை நடைமுறைப்படுத்தும் போது அது ஒருவனை சிறந்தவனாக்குகிறது. ஆதலால் அறிவை வளர்த்து கொள்ள வேதத்தை படித்து பயனில்லை. இயேசு கூறியது போல தேவனுடைய சித்தம் செய்ய விருப்பம் உள்ளவர்களாக வேதத்தை நாம் அணுக வேண்டும். வேத வசனம் கூறுவதை செய்வதும் அதற்கு கீழ்ப்படிவதுமே வேதத்தை நம் வாழ்க்கையில் வல்லமையாக மாற்றும். மற்றும் ஒரு விதியை பார்ப்போம். வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தை அதன்படி வாழ வேண்டி தேட வேண்டுமே ஒழிய சத்தியங்கள் அடங்கிய பகுதியை ஆராய்ந்து இது நடக்குமா இல்லையா என்று ஆராய்வதற்கு தேடக்கூடாது. அதாவது
நாம் யோனாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது எப்படி மனிதனை மீன் விழுங்கியிருக்க முடியும் என்றும் எப்படி அவன் உயிரோடு இருந்திருக்க முடியும் என்றும் இது சம்பவம்தானா அல்லது ஊமையாக எழுதப்பட்ட கதையா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. யோனாவின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மாபெரும் சத்தியம் இருக்கிறது. தேவன் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்திருக்கிறார். அதாவது நினிவே மக்களிடத்தில் செல்வதனால் நான் தீட்டுப்பட்டு விடுவேன் என்று நினைத்த யோனாவுக்கு அதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் யோனாவுக்கு தான் நினிவே மக்களிடம் அன்புள்ளவராயிருப்பதை கற்றுக் கொடுக்கிறார். யோனாவின் வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் மீன் ஒன்றும் சம்பந்தமுடையது இல்லை. ஆதலால் நாம் ஆதாம் ஏவாள் சரித்திரமானாலும் யோனாவுடைய சரித்திரமானாலும் வாசிக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. இது என்ன பொருள் கூறுகிறது? இதன் அர்த்தம் என்ன? இது எனக்கு என்ன கூறுகிறது? தேவனே இந்த வசனம் மூலமாக எந்த சத்தியத்தை எனக்கு கூற விரும்புகிறீர் என்று கேட்டு பார்க்க வேண்டும். சங்கீதம் 119 160 வசனம், உம்முடைய வசனம் எல்லாம் சத்தியம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். அதாவது வசனத்தை தனித்தனியாக பார்க்க அல்ல, அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களை சேர்த்து முழுமையாக பார்த்தால் தேவன் என்ன கூற விரும்புகிறார் என்று புரியும். இந்த நல்ல நோக்கத்தை நாம் மனதில் வைத்து விவாதத்துக்குரிய பகுதியை கருத்துடன் படிக்க வேண்டும். வேதத்தின் அதிகாரம் வசனங்கள் முதலில் இருந்ததில்லை. 13ஆம் நூற்றாண்டில் அதிகாரமாகவும் 16ஆம் நூற்றாண்டில் வசனமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டது சில வேளைகளில் மிகவும் பிரயோஜனமாக உள்ளது. சில வேளையில் ஆக்கியோன் கூற விரும்பும் எண்ணம் துண்டிக்கப்படுகிறது. ஆதலால் இந்த புத்தகம் என்ன கூற விரும்புகிறது என்பதை பிடித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். வேதத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமத்தை நாம் படிக்க தொடங்குவோம். ஆதியாகமம் ஆரம்பங்களை உள்ளடக்கிய புத்தகமாகும். ஆதியாகமம் என்ற பதம் ஆரம்பம் என்று பொருள்படும் மூலப்பதத்திலிருந்து வந்துள்ளது. வேத புத்தகத்தின் ஆரம்ப புத்தகமான ஆதியாகமத்திலிருந்து தேவன் ஏன் ஆரம்பங்களை பற்றி, அதாவது எல்லாவற்றின் ஆரம்பம் பற்றியும் கூறுகிறார்? தேவன் மனிதராகிய நமக்கு நாம் காண்பவைகளையும் நாம் காணாதவைகளையும் பற்றிய விவரங்களை கூற அவசியமில்லை. அதை பற்றி கூறுவதற்காக வேதங்களின் ஆரம்ப புத்தகமாகிய ஆதியாகமம் அநேக காரியங்களின் ஆரம்பத்தை பற்றி கூறவில்லை. ஆனால் இன்று அவைகள் எப்படி இருக்கிறது என்பவைகளை பற்றி அறிந்து கொள்கிற விருப்பத்தினால் ஆதியில் எப்படி இருந்தது என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தின் மைய கருத்தை மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். பரிசேயர்கள் திருமணத்தை பற்றிய காரியங்களை கேட்கிறார்கள். அதற்கு பதில் கூறிய இயேசு, நீங்கள் திருமணம் இப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள திருமணம் ஆதியில் எப்படி துவங்கியது என்று துவங்கிய இடத்தில் வந்து பார்க்க வேண்டும் என்றார். அதாவது நீங்கள் மோசேயின் நாட்களுக்கும் ஆதியாகமத்திற்கும் கடந்து சென்று ஆதியில் தேவன் மனிதனை படைத்தபோது ஆணும் பெண்ணுமாக ஏன் சிருஷ்டித்தார் என்று கேட்டு பாருங்கள் என்றார். ஆதியாகமத்தின் மையப்பொருள் இதுவே ஆகும். இந்த கண்ணோட்டத்துடன் நாம் ஆதியாகமத்தை படிக்க வேண்டும். இங்கு ஒவ்வொன்றின் ஆரம்பத்தை பற்றி நாம் படிக்கும்போது சில கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். தேவனே, நீர் அன்று இருந்ததாக வர்ணித்தீரே, இருக்கிற வண்ணமாக புரிந்து கொள்ள, அதை பாராட்ட, அது என்ன என்ற கேள்வியுடன் ஆதியாகமத்தை படித்து பார்க்க வேண்டும். முதலாவது, ஆதியாகமத்திலே சிலவற்றை அது எப்படி இருக்கிறது என்பதற்காக அது எப்படி இருந்தது என்று கூறுகிறார். நாம் முன்பு கற்றது போல 1189 அதிகாரங்களில் படைப்பை குறித்து வர்ணிக்க தேவன் ஒன்றே அதிகாரங்களை தான் பயன்படுத்துகிறார். படைப்பை குறித்து அவர் கூறுவதன் நோக்கம் என்ன? தாவீது ராஜாவைப் போல நமக்குள் ஒரு புதிய படைப்பின் அவசியத்தை உணர்வோம் என்பதனால்தான். தாவீது தன் வாழ்க்கையில் பயங்கரமாக தவறிவிட்டான்.
அவன் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என ஜெபிப்பதை 51 சங்கீதம் 10 காணலாம். தேவனே, என்னில் ஒரு புதிய இருதயம் உண்டாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீர் நான் பிறக்கும்போது உண்டாக்கின அந்த மாசற்ற உள்ளம் இப்போது என்னில் இல்லை. அந்த தூய உள்ளத்தை உருவாக்காவிட்டால் நான் மீண்டும் மீண்டும் தவறுகிறவனாகவே இருப்பேன். ஆண்டவரே, ஆதலால் என்னில் உம் சிருஷ்டிப்பு தேவை என்பதை உணர்கிறேன் என்பதே அந்த ஜெபம். இயேசு கிறிஸ்து கூறும்போது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஏனெனில் மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கூறுவதை புது சிருஷ்டிப்பு, அதாவது படைப்பு என்கிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் மனிதனுடைய உள்ளத்தில் செய்யும் படைப்பின் பணிதான் அவனை மறுபடியும் பிறக்க செய்கிறது. இந்த பணியை தேவன்தான் செய்ய முடியும் என்பதனால் நாம் இந்த புதிய சிருஷ்டிப்புக்காக அவரிடம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆதியாகமத்திலே படைப்புகளை குறித்து தேவன் கூறுகிறார். இந்த கருத்துடன் படைப்பின் செய்திகளை படித்து பார்க்க வேண்டும். தேவன் ஆதியாகமத்தில் நம்மை பற்றி கூறியிருக்கும் காரியங்கள் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அவர் கூறும் அநேக காரியங்கள் நாம் யார் என்று நம்மை அறிந்து கொள்ள பயனுள்ளதாக இருக்கிறது. ஆதியாகமம் 3 வேதம் பாவம் என்று கூறுவதை திருப்புமுனை என்று கூறுவோம். 3 தேவன் மனிதனை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய், உனக்கு சொன்னது யார்? இந்த கேள்விகளை நாம் படிக்கும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருந்தது என்று தெரிகிறது. அன்று இருந்த தொடர்பு இன்றும் இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். அவர்கள் பாவத்தில் விழுந்துவிட்டதால் அதற்கு பின் விளைவும் உண்டாயிற்று. 4 காயினுக்கும் ஆபேலுக்கும் நடுவே மோதல் உண்டாயிற்று. அன்று உண்டான அந்த விரோதமானது இன்று விரோதம் என்ன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. இன்று இந்த விரோதம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் ஆதியாகமம் 4 விரோதம் என்பதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6 முதல் 9 வரை பாவத்தின் மிகுதியினால் வந்த கதையின் முடிவை நமக்கு காட்டுகிறது. இதை நோவாவின் நாட்களில் வந்த ஜலப்பிரளயம் என்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நோவாவின் நாட்களில் வந்த ஜலப்பிரளயத்தை குறித்து கூறப்பட்டிருப்பதனால் இதற்கு நல்ல விளக்க உரையாக புதிய ஏற்பாடு அமைகிறது. இயேசு கிறிஸ்து இதை 2 முறை கூறி தமது 2ஆம் வருகைக்கு ஒப்பிட்டிருக்கிறார். எபிரேய நிருபத்தை எழுதியவரும் இதை விசுவாசத்தோடு உவமையாக பயன்படுத்தி இருக்கிறார். நோவாவின் விசுவாசம் அவனை எவ்வாறு அந்த பயங்கரமான முடிவிலிருந்து விடுவித்தது என்று கூறுகிறது. நோவா பேழைக்குள் வந்து ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பிக்கொள்ள எல்லாரையும் அழைத்தான். ரட்சிப்புக்கு இந்த பேழை உவமையாக கூறப்பட்டுள்ளது. நோவாவும் ஜலப்பிரளயமும் அன்று முடிவாக இருந்தது. இன்றும் முடிவு இதுபோல வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஏற்பட்ட உடன்படிக்கையும் இடம்பெறுகிறது. தேவன் வந்து மனிதனுடன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறதை வேதத்தில் பல பகுதிகளில் காணலாம். இயேசு தம் சீஷர்களை தெரிந்து கொள்ளும்போது, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறலாக்குவேன் என்று கூறுவதை காணலாம். நீ உன் பங்கை செய், அப்போது நான் என் பங்கை செய்வேன். இது உடன்படிக்கை, இல்லையெனில் ஒப்பந்தம். இதுபோல தேவன் நம்முடன் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். தேவன் தனக்கும் மனிதனுக்கும் உள்ள பிளவை குறித்து, நான் செய்யப்போவதை நீ விசுவாசி என்று பழைய ஏற்பாட்டிலும், அந்த பிளவை குறித்து நான் செய்வதை விசுவாசி என்று புதிய ஏற்பாட்டிலும் கூறுகிறார்.
தேவன் நாம் அவருடன் விசுவாச உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஓர் அருமையான சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கு மனிதர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். இதோ இவர்கள் ஒரு மனமாய் கட்டுகிறார்கள். இவர்கள் யோசனை தடைப்படாது என்று கூறி தேவன் இறங்கி வந்து அதை நிறுத்தி விடுகிறார். பாபேல் கோபுரத்தின் மூலம் தேவன் அன்றும் இன்றும் எதை கூற விரும்புகிறார்? அன்று மனிதர்கள் தன்னுடைய அறிவு திறமையை ஒன்று சேர்த்து ஒருமனப்பட்டு பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள். மனித திறமைகள் ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் பாசையை தேவன் பிரித்தார். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த நூற்றாண்டிலோ தேவன் மனிதனை மீண்டும் இணைப்பது போல காணப்படுகிறது. தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த மொழி பிரச்சனை நீங்கி இன்று மனிதன் தன் அறிவை ஒருமித்து பயன்படுத்துகிறான். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு என்று பெருகி உலகம் சிறிது போல காணப்படுகிறது. இன்று மனிதன் செய்ய முடியாதது என்ன என்று கேட்கும் அளவிற்கு விஞ்ஞானம் பெருகிவிட்டது. மனிதனின் அறிவுத்திறன் ஒன்றுபட்டதனால் தன்னையே அழிக்கிற வலிமையை அவன் பெற்றுவிட்டான். அன்று ஆதியாகமத்தில் மனிதன் ஒன்று இணைந்தபோது, சற்று பொறு, முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கட்டும் என்று தேவன் கூறுவது போல காணப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு பின் தேவன் இப்போது நீ செய்வதை செய் என்று கூறுவது போல காணப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கு நாம் யாக்கோபு, ஆபிரகாம், யோசேப்பு என்ற 3 நபரை பார்க்கிறோம். வேதத்தில் தனிப்பட்ட மனிதர்களை குறித்து ஆராய்ந்து படிப்போமானால் தேவன் நமக்கு கூற விரும்பும் அநேக காரியங்கள் உண்டு. அதில் விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் கற்றுக்கொள்ளத்தான் ஆபிரகாமை பற்றி தேவன் நமக்கு கூறுகிறார். இன்று உலகத்தில் காணப்படும் தன்னிலை குழப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக யாக்கோபை பற்றி தேவன் கூறியிருக்கிறார். தேவன்தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளி. நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை படைத்த வல்லவர். இதை கற்றுக் கொடுப்பதற்காக யோசேப்பை பற்றி நமக்கு கூறுகிறார். இப்போது நாம் ஆதியாகமத்தை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். ஆதியாகமத்தை படிக்கும் போதெல்லாம் நாம் கவனித்து படிக்க வேண்டும். ஆதியாகம புத்தகத்தை நாம் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அன்பு எவ்வாறாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.